என்னை அடித்தா சாவடித்தாலும் சரி நான் வெளியே வர முடியாது. அர்ச்சகர் அந்த கையில் தீபார்த்தனை பண்ண தட்டாலே என்னை அடித்தாங்க. இழுத்து தரன்னு அந்த அம்மன் சிலைக்கு தாண்டினோடனே ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கேட்டு, அந்த கோயில் கோட்டில் வெளில என்னை தூக்கி போட்டாங்க. அதாவது நீங்கள் தொட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்க, பயிற்சி பண்ண இடங்கள்ல சிலைகள்ல பேனரு நாங்கள் வச்சு இந்த போர்டுகள் எல்லாத்தையுமே சீரழிச்சு எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த அதிமுக அரசு எவ்வளோ வன்மமும் எவ்வளோ சாதி வெறியிலும் சாதி தீண்டாமையும் எவ்வளோ உறுதியாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ பிஜேபி RSS விட இவங்களும் சேர்ந்து கூட நின்று பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் பரம்பரையாக இருக்கவங்க தான் பூஜை பண்ணணும், யாரும் நீங்கள் வரக்கூடாதுன்னா அந்த தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ இந்த தீர்ப்பு முழுக்க அப்ப இருந்த அதிமுக அரசும் நீதிமன்றமும் முழுக்க தீண்டாமையை உறுதிப்படுத்திருக்கு இந்த தீர்ப்பு. வணக்கம், சதீஷ்குமார் டர்னஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களோட உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப பெரிய பாதை. அதற்கு ரொம்ப தைரியம், மனதிடம், எல்லாத்தோடையும் முக்கியமாக மக்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். நான் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் புரிஞ்சுட்டது என்ன, உங்களை எதிர்த்ததும் இந்துக்கள், உங்களை ஆதரித்ததும் இந்துக்கள். ஆதரித்தது சாதாரண இந்துக்கள், எதிர்த்தது சனாதன இந்துக்கள். வேறு என்னெல்லாம் நடந்துச்சு? பெரியார் சிலைக்கு மாலை போட்டேன் இல்லைங்களா, அதில் போட்ட கொஞ்ச நேரத்தில் இந்து முன்னணி, பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்றவங்க எல்லாம் மதமாற்றம் பண்ணுறியா, எதுக்கு அர்ச்சகருடைய மாலை போடுற, கொஞ்சமாக அறிவு இருக்குதா, எப்படி போடுவாங்க உங்களை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஆகி அடிதடி தள்ளுமுள்ளாக ஆச்சு. ஆனவுடனே அப்போ போலீஸ் வந்தாங்க, அட்வொகேட்ஸ் வந்தாங்க, எல்லாம் கலைச்சி அமுச்சு விட்டுட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக அன்றைக்கி செப்டம்பர் 17, 2010 அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக 6 கோயில்கள்லையுமே கோயில் உள்ள போய் பிரச்சாரம் பண்ணோம், நோட்டீஸ் கொடுத்து. கருவறை தீண்டாமல் ஒழிப்போம், அனைத்து சாதி அர்ச்சகர்களை கருவறையில் நிலைநிறுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எங்களை பணியானை செய்யுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணோம். அப்புறம் ஆலயத்தில் தீண்டாமல் இருக்குது, இந்த தீண்டாமல் ஒழியணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாயங்காலம் இந்து முன்னணி, பிஜேபி, RSSல இருக்கவங்க ஒரு 10 பேர் கோயில் வாசல் வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் பிரச்சனையாகி தள்ளுமுள்ளாகி பிரச்சனையாச்சு. ஆனோடனே மறுபடியும் போலீஸ் அவங்கள கூட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து ஒரு 20 நாளாக ஃபோன் கால் பயங்கர மிரட்டல், தூக்கிடுவேன், அதை பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், அதை பண்ணுவேன், அசிங்கமாக பேசுறது பச்சையாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டாங்க. உங்கள் நம்பரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. நம்பர் எப்பயுமே வெளில வந்துருச்சு, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்பயும் ஓப்பன் நம்பர் தான், எல்லாத்துக்குமே வெளில வந்துருச்சு. ஆனாலும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டெய்லி 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு நைட்டு ஃபோன் கால் அடித்தபடியே இருந்தாங்க 20 நாளாக. ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு டைம் என்ன பண்ணேன், ரொம்ப மிரட்டல் இருக்குது, அதிகமாக இருக்குன்ட்டு எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த போனேன். போய் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு வரேன். பஸ் ஸ்டாண்டு எனக்கு கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி 2 பேர் கையை பின்னாடி முறுக்கி கீழே விழுந்து மயக்கம் போட்டேன். யார்? இந்து முன்னணி சார்ந்தவங்க யாரோ 2 பேர், யாருன்னு தெரில, இன்னும் ஆள் தெரில. ஆள் நாங்கள் ஃபோட்டோவை கொடுத்துட்டோம். ஃபோட்டோ வாங்கி நம்ம போலீஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப மயக்கமாயிட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் எழுந்து பார்த்து கொலை முயற்சி கேஸ் பதிவாச்சா? கேஸ் பதிவு பண்ணிட்டோம். கேஸ் FIRலாம் போட்டிருக்கிறோம். ஆள் கண்டுபிடிச்சா? சென்னை ஹைகோர்ட்டில் இருக்குது. இன்னும் கைது பண்ணல, இது வரைக்கும் கைது பண்ணல. ஆளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஆள்லாம் தெரியும், போலீஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஃபோட்டோவே இருக்குது. இன்னும் கைது பண்ணல. எத்தனை ஆண்டு காலமாக கைது பண்ணல? 2017 இன்னைக்கு வரைக்கும். அப்போது இந்த 2017 இது வரைக்கும் எத்தனை CM மாறினாங்க? 4 பேருக்கு மேலே. யாரெல்லாம் இருந்தாங்க? அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, ஓகே, OPS இருந்தார், ஓகே, அப்புறம் எடப்பாடி இருந்தார், ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. 4 CMையும் கைது. இவங்க 4 பேருமே அவங்கள கைது பண்ணல. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை மறுபடியும் பெருசாக்கல. ஓகே, விஷயத்த மறுபடியும் அதை மறப்போம், மன்னிப்போம், அப்படி இல்லை. நம்ம தேவைன்னா மறுபடியும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்படியே இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. அது மறுபடியும் அதிகமாக அட்டாக் வருது அப்படின்னா எல்லாத்தையும் நோண்டி மறுபடியும் பிரச்சனையாக்கும், மறுபடியும் எல்லாருமே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நம்ம அதை கொண்டு போவோம். அதன் பிறகு இது நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக மறுபடியும் எல்லா போராட்டங்களும் உண்ணாவிரதம், சாலை மறியல், கருவறை முன்னாடி போராட்டம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கு.
நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஏதோ ஒன்று நடந்துச்சு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போது அம்மா ஜெயலலிதா அவர்கள் அர்ச்சகர் பள்ளியை வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2007 அனைத்து சாதி அர்ச்சகர் பள்ளியை மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. என்னடா அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2007-2008 நாங்கள் படித்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்தோடனே, ஜெயலலிதா ஆட்சி வந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அர்ச்சகர் பள்ளியே நடக்கலை. ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை நோண்டி பார்த்தா அவங்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் கபாலீஸ்வர் கோயில், பார்த்தசாரதி கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயில், இந்த மாதிரி கோயில்களில் இந்து சமய அறநிலைத்துறை உள்ள கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுடைய பணத்தில் வெறும் பார்ப்பனர்கள் மட்டுமே அர்ச்சகர் பள்ளி நடக்குது. பார்ப்பனர்கள் மட்டுமே அர்ச்சகர் பள்ளி நடக்குது. அவங்களுக்கு மாத ஸ்டைஃபன்னு, துணிமணி எல்லாமே கொடுத்து. இந்த இப்போ கபாலீஸ்வர் கோயில் இருக்குது. கபாலீஸ்வர் கோயிலில் 60 வயசு உள்ளவங்க, 55 வயசு உள்ளவங்க, 45 வயசு உள்ளவங்க அவங்க கோயிலை பூஜை முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் பயிற்சி எடுத்துகிட்டு மாதம் 500 ரூபா ஸ்டைஃபன் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கும் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் எப்படி அர்ச்சகர் பள்ளி அதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா உருவாக்கியிருக்காங்க பாருங்க. அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட். 2வது, அர்ச்சகர் பயிற்சி பள்ளி திருவண்ணாமலையில் நான் உங்களுக்கு புக்கில் கூட காட்டுறேன். அதிமுக அரசு இருக்கும்போது அர்ச்சகர் பள்ளியை நொறுக்கி இருக்கிறாங்க, பேனரை கீழ்ச்சி, கோயிலில் நாங்கள் வச்ச சிலைகள்லாம் உடைச்சிருக்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? அப்போ நாங்கள் படித்த சிலைகளுக்கு ஒரு மதிப்பு கூட, ஒரு அர்ச்சகர் பள்ளியை கூட சரியாக பராமரிக்கிறதுக்கு இந்த அப்போ இருந்து அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சு? அதாவது நீங்கள் தொட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்க, பயிற்சி பண்ண இடங்கள்ல சிலைகளை, பேனரு, நாங்கள் வச்சு இந்த போர்டுகள் எல்லாத்தையுமே சீரழிச்சு எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த அதிமுக அரசு அப்போ என்ன பண்ணுச்சு? நீங்கள் பயிற்சி பெற்ற அந்த சிலைகளை நீங்கள் உருவாக்கின அந்த நாங்கள் சிலைகள் உருவாக்குற சிலைகள் இன்னைக்கு உடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அதிமுக அரசு எவ்வளோ வன்மமும், எவ்வளோ சாதி வெறியிலும், சாதி தீண்டாமையும் எவ்வளோ உறுதியாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட இவங்களும் சேர்ந்து கூட நின்று பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதிமுக அரசு எப்படி இருந்து அந்த 10 ஆண்டுகளில் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 207 மாணவர்கள் நடுத்தரில் உட்காரோம். ஏதோ நாதி இருந்துச்சா கேட்கறது கூட? எதுவுமே இல்லை. அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக செயல்படுச்சு. ஆமாம். அப்போ இவ்வளோ 5 வருஷம் முடிச்சார்ல இந்த ஆட்சியை, அதுதான் சொல்கிறேன். ஸ்டாலின் ஐயா அது சொல்கிறேன். என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு இந்த 10 ஆண்டுகளில்? எடப்பாடியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்ய வேண்டிய விஷயத்த இவங்க செய்கிறாங்க ஆட்சியில் இருந்துட்டு. ஆனால் 2 பேருடைய கொள்கை என்னன்னா, ஒற்றை கொள்கை என்னன்னா, சாதி தீண்டாமையை உறுதிப்படுத்தணும், கோயிலில் பரம்பரையாக இருக்கிற அர்ச்சகர்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த சாதியினர் வரக்கூடாதுன்றது அவங்களுடைய நிலைப்பாடு. அப்படி வரணும்னு நினச்சிருந்தா 10 ஆண்டுகளில் நாங்கள் உள்ளே போயிருக்க முடியும். எங்களை தாக்கப்பட்டவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதே மாதிரி பெரிய கோயில்களில், ஆகம கோயிலில் அப்பாயின்மெண்ட் இருக்க முடியும். ஏன் பண்ண முடியல? 2015 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வைக்கும்போது அந்த மூத்த வழக்கறிஞர்களே நான் பேசுகிறேன். கவர்மெண்ட்டுடைய பிபி கிட்ட எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், ராஜு போன்றவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து எந்த எதுவுமே எங்களுக்கு சொல்லலை, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை. நீங்கள் அவங்க சொன்னால் தான் நாங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட முடியும், ரெஃபரண்ட் பண்ண முடியும், எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் தான் கவர்மெண்ட்கிட்ட பேசணும், நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. கவர்மெண்ட் சொன்னால் தான் நாங்கள் டெல்லி போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கருவறை முன்னாடி போய் நான் உட்காந்துட்டேன். அர்ச்சகரோட போய் அம்மனுக்கு வாசலில் போய் உட்காந்துட்டேன். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர் வைக்காம நான் அந்த கோயிலை விட்டு வெளியே வர மாட்டேன். என்னை அடித்தா சாவடித்தாலும் சரி, நான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்தோடனே அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள், கோயில் ஸ்டாஃப்ஸு என்னை அடித்து, பயங்கரமாக அடித்து இழுத்து தரன்னு அந்த அம்மன் சிலைக்கு தாண்டினோடனே ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கேட்டு, அந்த கோயில் கோட்டில் வெளில என்னை தூக்கி போட்டாங்கன்னா அடித்தடியாக மறுபடியும் அங்கே அந்த கோயில் கோபுரத்து வாசல்லே உட்காந்து மறுபடியும் போராட்டம் பண்ணேன். எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன்.
நான் வந்து மூத்த வழக்கறிஞரை வச்சு வாதாடுற வரைக்கும் டிவியில் நியூஸ் வரணும், இந்த மாதிரி மூத்த வழக்கறிஞர் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி வாதாடுறாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் தான் நான் வெளில வருவேன். இல்லை வர முடியாது, ஏன்னா சாவடிச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி வரமாட்டேன்னு சொல்லி ஒரு கம்பை நல்ல கோயிலுடைய செவுரு இருக்குல்ல அது நல்லா பிடிச்சிட்டு கையை விடாமல் நான் போலீஸ் வந்து தரத்தாலும் இழுத்தாங்க, கையை அடித்தாங்க, கடிச்சானுங்க, கடிச்சு ஆமாம் போலீஸு அங்கே இருக்கிற அர்ச்சகர் அந்த கையில் தீவார்த்தனை பண்ண தட்டாலே என்னை அடித்தாங்க. அடித்து என்னை வந்து வெளியில் அனுப்பிச்சு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நைட்டு 12 மணி தான் என்னை வெளில விட்டாங்க. ஏன்னா மறுபடியும் போய் போராட்டம் பண்ண அறிவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி தான் என்னை வெளியே விட்டாங்க. வெளியே விட்ட உடனே மறுபடியும் ஆனால் வைக்கல, அந்த மூத்த வழக்கறிஞரில் அந்த இதில் அதிமுக அரசில் வைக்கல. அப்போ தீர்ப்பு வருது. தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, பானைக்குள்ளே யானை அடைக்கலாம் ஆனால் பானை உடையக்கூடாது. அப்போ என்னன்னா, நான் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர்லாம் பயிற்சி முடிச்சுட்டு தீட்சை பெற்ற தகுதியாக இருக்கிறேன். நான் கோயிலில் அர்ச்சகர் ஆகலாமா ஆகக்கூடாது, அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். நீ ஆகலாம் ஆகக்கூடாது அதான் கேள்வி. நான் வந்து பிறப்பின் அடிப்படையில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு கோயிலும் தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மரபு அடிப்படையில் தான் தீட்சை பெற்றிருக்கணும், அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இதுதான் தீர்ப்பு சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து முறையாக படிச்சுட்டேங்க, தகுதி இருக்குதுங்க. ஏன்னா திருவண்ணாமலை கோயிலோ இல்லை வடபழனி முருகன் கோயிலோ இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலோ நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஆகமத்தில் ஏதோ ஒரு தவறுகள் செய்தால் நீதிமன்றத்தில் நாடிக்கலாம்னு சொல்லி பிராமணர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு விடுங்க. இப்போ என்னன்னா என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நான் தட்டை அப்படி தூக்கலை, இல்லை மீசதாடி இல்லை ஆகமுறைப்படி, இல்லை குடுமி வச்சுக்கல, இல்லை கால் வந்து ஊனமாக இருக்குது அப்படின்றதுனால என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒவ்வொரு டைம் நீதிமன்றத்தில் நாடணுமா? 207 மாணவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 207 வழக்குகளில் ஒவ்வொருத்தரும் போய் நீதிமன்றத்தில் நாடி எப்போ நான் நீதியை வாங்கி எப்போ நான் அச்சராக வருது? இல்லை நீதி இது ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு வந்துச்சு கரெக்டாக சொல்லு. அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் பிறப்பின் அடிப்படையில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். சாதி கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆமா, பிறப்பின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு அடிப்படை தீட்சை பெற்றிருக்கணும், தகுதிப்படுத்திட்டு இருக்கணும். ஓகே, நீங்க தகுதி பெற்றிருக்கீங்க, தீட்சை பெற்றேன். ஓகே. அதே போல நீங்க வந்து மரபு பழக்க வழக்கம் இருக்குல்ல, அந்த முறைப்படி இருக்க கோயிலில் அவர்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லியிருக்கு. பழக்க வழக்கம் அப்படின்ற அந்த அடிப்படையில் இருக்கிறவங்க பூஜை பண்ணணும்னு சொல்லுது. பழக்க வழக்கம்னு ரொம்ப ஜென்ரலான ஒரு வார்த்தை. எது பழக்கம் எது வழக்கம் நம்மளுக்கு தெரியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அது என்னன்னா மறைமுகமாக சாதியை தான் சொல்லுது. நீங்கள் சாதி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மறுபடியும் அந்த இடத்துல சாதியை மறைமுகமாக குறிப்பிடுறீங்க. அப்போ இந்த தீர்ப்பு எப்படி குறிப்பிடுறீங்க? மறுபடியும் பரம்பரையாக இருக்கிறவங்க தான் பூஜை பண்ணணும், வேற யாரும் நீங்கள் வரக்கூடாதுன்னா அந்த தீர்ப்பு சொல்லுது. அப்போது இந்த தீர்ப்பு முழுக்க அப்போ இருந்த அதிமுக அரசும் நீதிமன்றமும் முழுக்க தீண்டாமையை உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தீர்ப்பு. அப்போ எங்களுக்கு வந்து அர்ச்சகர் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படின்றதான் அந்த தீர்ப்பு. அது ஒரு குழப்பமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பு முழுக்க குழப்பமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் நான் வந்து சென்னை சிம்சனில் இருக்கிற பெரியார் சிலை முன்னாடி என்னுடைய அர்ச்சகர் கோலங்கள், அர்ச்சகர் உடை, பூணல், ருத்ராட்சம், பட்டை எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணிட்டு அழைச்சிட்டு தூக்கி கொளுத்திட்டு இனிமேல் கருவறையில் சாதி தீண்டாமைக்கு எதிராக தந்தை பெரியார், அண்ணா, அம்பேத்கர் போன்ற கொள்கையை பின்பற்றி தீண்டாமைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவேன்னு சொல்லி அறிவிச்சு இனிமேல் எனக்கு அர்ச்சகர் வேலையை வேணாம்னு சொல்லி அறிவித்தேன். ஆனாலும் ஏன் இப்போ போராடுறேன் அப்படின்னா, மற்ற மாணவர்கள் கோயில் கருவறையில் அர்ச்சகராக பணியமரணும், அவங்க பூஜை பண்ணணும், எல்லாரும் சமமாக கருவறையில் பூஜை பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடுறோம். அப்போ நீங்கள் அன்னைக்கு இந்துன்னு சொல்கிறவங்க பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ விஸ்வ இந்து பரிஷத்தோ இந்து மக்கள் கட்சியோ ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை போராட்டமும் எதுவுமே, இந்த வழக்கு தீர்ப்பு தப்பாக இருக்குங்க, இதுக்கு எதிராக போராடணும், இல்லை இது எதுக்காக குரல் கொடுப்போம், யாராவது பேசியிருக்காங்களா? 2015 அப்போ யாராவது பேசுனீங்களா? எந்த இதுகளுக்காக இந்த அமைப்பு வச்சிருக்கீங்க? இதுக்காக நம்ம அயோத்தி ராமர் கோயிலுக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றீங்க, அதுக்காக வாங்க போராடலான்னு கூப்பிட்றீங்க, கந்த சஷ்டிக்காக போராடலான்னு வாங்க கூப்பிட்றீங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்றீங்கல்ல. அப்போது அனைத்து சாதி அர்ச்சகருக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சுருக்கீங்க? 2015 தீர்ப்புலையும் எதுவும் செய்யலை, அதுக்கு முன்னாடி நடந்த தீர்ப்புகள்லையும் எதுவும் செய்யலை. அப்போ என்னத்துக்கு தான் அமைப்பு வச்சுருக்கீங்க? இந்துன்னு சொல்கிற அமைப்புகள் 2015 எதுவும் செய்யலை, முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம்
2016 அப்புறம் அதிமுக அரசு தான், எதுவும் இல்லை. 2020 வரைக்கும் அதிமுக அரசு தான், எந்த இதுவுமே எடப்பாடி பண்ணல. சுத்தமாக குழி தோண்டி புடைச்சிட்டாரு. அனைத்து சாதி அச்சய திட்டத்தை குழி தோண்டி புடைச்சதில் அனைத்து சாதி முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு 2021 எல்லாம் தேர்தல் வந்துருச்சு. எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குறீங்க. அதில் எடப்பாடி வாக்குறுதி கொடுக்குறாரு. நாங்கள் முதல் அர்ச்சகரை அப்பாயின்மெண்ட் செஞ்சிட்டோம், நாங்கள் அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி பேசுகிறீங்க. எங்கேயா நிறைவேற்றினீங்க? அதிமுக அரசு இருக்கும்போது, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோயில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. மதுரையில் ஒரு ஐயப்பன் கோயிலில் நான் பிராமின் அர்ச்சகரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு பண்ணலை. தெரியாமல் ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்துருச்சு. அது எப்படி சார் அரசு தெரியாமல் அப்பாயின்மெண்ட்? ஏங்க, அதாவது அந்த கோயில் விளம்பரம் வருது, விளம்பரத்தில் ஏதோ அப்ளை பண்ணி ஏதோ அந்த பையன் வாங்கிட்டாப்புல. அந்த வாங்கினது வாங்கி பூஜை பண்ணுறாப்புல. பூஜை பண்ணி 8 மாதம் ஆச்சு. ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன திட்டம், எவ்வளோ பெரிய முக்கியமான திட்டம். இந்த முக்கியமான திட்டத்தில் படித்த மாணவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோன்ட்டு ஒரு விழா, ஒரு பெரிய விழா நடத்தி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு ஹெச்ஆர்என்சி கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த அப்பாயின்மெண்ட் நடந்ததே சிஎம்க்கு தெரியாது. அது தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியாது. இந்த 11 பேர்ட்ட சுட்டது தெரியாத மாதிரி 11 பேர் தூத்துக்குடியில் 11 பேர் சுட்டது மாதிரி அனைத்து சாதி அர்ச்சகரில் ஒரு அப்பாயின்மெண்ட் செஞ்சுருக்காங்கன்ட்டு எடப்பாடிக்கே தெரியாது. இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்துருக்கு. அதை நாங்கள் வெளியே கொண்டாடுறோம். டிஎன்ஏன்ற பத்திரிகை மூலமாக அப்போ ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு போய் இதை ஹைலைட் பண்ணி அப்போ வெளியே கொண்டு வரோம். கொண்டு வந்த அப்புறம்தான் மதுரையில் இருந்த அப்போ கலெக்டர், அப்போ இருந்த ஹெச்ஆர்என்சி கமிஷனர், அப்போ இருந்த முதலமைச்சர் எடப்பாடி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரங்கநாதன் தான் இதை பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிட்டாப்புல. இது அப்படி ஒரு நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே பண்ணலைங்க, இவரா புரளை கலப்புறாரு, இது நாங்கள் அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆதாரத்தோடு தூக்கி போட்டான்னு ஆமாங்கன்னாரு. அப்போ படிஞ்சிட்டாங்க, ஆமாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த கோயில் போட்டது ஒழுங்காக போட்டிருக்கணுமா இல்லையா? இந்த திட்டம் எதுக்கு? ஆகம கோயிலில் எல்லாம் சமமாக பூஜை பண்ணதானே இந்த திட்டம். ஏன் எடப்பாடி அந்த கோயிலில் போடாமல் வேற ஆகமம் இல்லாத கோயிலில் போட்டீங்க? சரி, அப்போ முழுக்க அவர் ஒரு பொய் பிரச்சாரத்தை கலப்புறாரு. பொய் பிரச்சாரத்தை அவர் பெம்பரிக்கிறார். அதை தான் வெளியே சொல்றாரு. இது ஒரு பக்கம் நடந்துச்சு, ஒத்துக்கிட்டார், அப்பாயின்மெண்ட் நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டார். 2021 எலெக்ஷன் வருது, அப்போ விளம்பரம் வருது. அப்போ தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அனைத்து சாதி அர்ச்சகரில் முதல் அப்பாயின்மெண்ட்டை நடத்திட்டோன்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறது, மகிழ்ச்சியும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய வெற்றின்றதை நீங்கள் கொண்டாடுறீங்கல்ல. அங்கே நடந்தது ஆகமம் இல்லாத கோயில், ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறீங்க. ஒரு முறையான உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நாங்கள் சொன்ன அப்புறம் தான் தெரியுது. அது கூட முறையாக அப்பாயின்மெண்ட் கூட கிடையாது. அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இதையே உங்களுக்கு தெரியும், அவர் எடப்பாடியுடைய கருத்தோ எடப்பாடியுடைய அறிக்கையோ எப்படிப்பட்ட அறிக்கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம், இப்போ 2021 எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் தேர்தல் அறிக்கையில் எல்லாரையும் எடப்பாடி ஒன்று சொல்லிட்டாப்புல. அதன் பிறகு திமுகவில் ஒரு அறிக்கை வருது. சொல்லுங்க. இல்லை, திமுக அறிக்கையில் அதுதான் சொல்லுவாங்க. திமுக அறிக்கை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, திமுக சைடில் இருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோரிக்கை வேணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், தமிழ்நாடு ஃபுல்லாக 6 பயிற்சி பள்ளிகள் உடனடியாக திறக்கணும். 6 இல்லை, அதை தாண்டி எல்லா மாவட்டங்களையும் திறக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை ஃபஸ்ட்டு. செகண்டு, எல்லா மாணவர்களுக்கும் ஏஜ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கொரோனா வந்துச்சு, அப்புறம் இது வந்துச்சு, அடுத்தடுத்து பிரச்சனைகள். மாணவர்கள் 35 வயசு 40, இப்போ 45 வயசுக்கு மேலே ஆகுது நிறைய மாணவர்களுக்கு. அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வச்சோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்கள்லேயுமே பெரிய கோயில்களில் எங்களை பணியமர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை வச்சோம். அதே போல் பயிற்சி பள்ளியில் பெண்களும் பாலின சமத்துவத்தோடு எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாருமே அர்ச்சகராகணுன்ற கோரிக்கை வச்சோம். பெண்கள் மட்டும் இல்லை, பாலின சமத்துவத்தோடு இருக்கிறவங்களையும் அர்ச்சகராகணும், அவங்களும் படிக்கணும், அவங்களும் கருவறையில் போய் தொடணுன்ற கோரிக்கை வச்சோம். அதாவது பெண்களும் ஓதுவாராக ஆகணுன்ற கோரிக்கை வச்சோம். இந்த எல்லா கோரிக்கையும் அந்த தேர்தல் அறிக்கையில் வந்தது. தேர்தல் அறிக்கை வந்தோடனே எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது.
வெற்றி பெற்ற உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவர்களுடைய தலைமை செயலாளர் அவர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட கோரிக்கைக்கு என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நான் போய் பேசினேன், சிஎம் ஆஃபீஸில் கொஞ்சம் பேசின அப்புறம் இந்த மாதிரி என்னென்னலாம் செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் உடனே செய்ய முடியாது, நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது, நீதிமன்ற வழக்குகள் இருக்குது, அதனால் உடனே நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரிங்க, 100 நாளில் பணியாணை செய்வோம்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்தாங்க. அதன் பிறகு அறிவித்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை போச்சு. உடனடியாக அர்ச்சகர் பள்ளியை தொடங்கணும், உடனே அது வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு உடனே செஞ்சாங்க. உடனே எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்து ஒரு 100 நாளைக்குள்ளேயே அர்ச்சகர் பள்ளி திறந்துட்டாங்க. 6 பயிற்சி பள்ளியும் நடந்த இடத்துல எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. வாத்தியார்கள் போட்டாங்க, எல்லாத்தையுமே எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்து விளம்பரத்தில் பெண்களும் பாலியல் சமத்துவத்தோடு விளம்பரம் பண்ணலான்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே கோயில்களில் பெண்களும் படிக்கலான்னு சொல்லி அறிவித்தது வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை. இப்போ படிக்கிறாங்க பெண்கள் இப்போ படிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இது அறிவித்தாங்க. அதன் பிறகு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிருந்தோம். அதுவும் உடனடியாக அது என்ன பிரச்சனைன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் அப்போ குமரகுருபன் சொல்லி ஆணையர் அவர் தான் இருந்தார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், ஓகே என்று ரெடி பண்ணிட்டார். ப்ரொபோசலாக ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அதன் பிறகு அரசு செயலாளர் சந்திரமோகன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் அவர்கிட்ட போச்சு. அவர்கிட்ட 1 வருஷமாக அந்த தூங்குச்சு அந்த ஃபைல். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் சிஎம் ஆஃபீஸ் போன ஒரே நாளில் காலையில் போச்சு, நைட் ஆர்டர் ஆச்சு. மறுநாள் அந்த ஆர்டர் காப்பி வெளியில் வந்துருச்சு, ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ நீங்களே கேள்விக்குறி போட்டுங்க, அதில் நான் பதில் சொல்லலை. சந்திரமோகன் யார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. 1 வருஷமாக ஏன் தூங்கணுன்றது என் கேள்வி, அவ்வளோதான். எனக்கு ஒரு நல்லா தெரியும் சார், ஃப்ரெண்டு தான் சார். ஓகேவா? அவர் எதற்காக நிறுத்தினாரு, ஏன் நிறுத்தினாரு அப்படின்னு நீங்கள் தான், எனக்கு அதை பற்றி கருத்து இல்லை, கேள்விக்குறி தான் நான் சொல்ல முடியும். அதன் பிறகு அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அதுக்கான வேலைகள் நடக்குது. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாணவர்களிடையே ஒருங்கிணைச்சி பண்ணணுன்றதுக்காக வேலைகள் போயிட்டுருக்கு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்ட்ட போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அடுத்த பண்ணணும், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன். மாணவர்கள்ட்ட பேசுறது, அந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன செய்யணுன்றதை அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தகவல்கள் சொல்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை அவருக்கு தெரியப்படுத்துறது, எல்லாத்தையுமே கொடுத்தோம். அதன் பிறகு அர்ச்சகர் விளம்பரங்கள் சொல்கிறாங்க, வேலைவாய்ப்புக்கான விளம்பரங்கள் 600 விளம்பரங்கள் பண்ணாங்க. அப்ளிகேஷன் வந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்கும்போது நான் போய் கேட்கும்போது சில கோயில்களில் கொடுக்க சில அதிகாரிகளையும் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி இந்த காஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கூடாது, ஏன்னா பரம்பரையாக இருக்கிற அர்ச்சகர்கள் பிராமணர்கள் மட்டும் தான் அப்ளிகேஷன், உங்களெலாம் கிடையாது. அவங்க இன்டர்னலாக முடிவு பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க, அந்த அதிகாரியே முடிவு பண்ணிக்கிறாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், கமிஷனர் இப்போ இருந்த குமரகுருவன் அவர்கள்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, எந்தெந்த கோயிலில் கொடுக்கலையோ அந்த பேர் அவங்க யாருன்றது எனக்கு சொல்லுங்கள், நான் மறுநாள் வந்து கொடுக்க சொல்கிறேன். உடனே முதல் சிஎம் ஆஃபீஸ்க்கு சொன்னோம். சிஎம் ஆஃபீஸ்லையும் கூப்பிட்டு கமிஷனர்கிட்ட பேசினோம். அடுத்த 10 நிமிஷத்தில் யார் பேர் உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்னென்னா, சஸ்பெண்ட் பண்ணதுனால அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் பிஜேபியோ இல்லை ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரோன்னு தெரியல, உடனடியாக எல்லா அந்த 600 அர்ச்சகர்களுடைய விளம்பரம் இருக்கு இல்லைங்களா, உடனே நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ண உடனே மறுபடியும் என்ன பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் பண்ணணுமே அப்படின்றதுனால மறுபடியும் 300 அப்பாயின்மெண்ட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணி மறுபடியும் வெளிப்படுத்துகிறாங்க. அதில் அப்ளிகேஷன் அந்த இடத்துலையும் அப்ளிகேஷன் தரலை சில பேர், அதுக்கு சில பேர் வழக்கு போனாங்க. அதில் வந்து நம்ம மாணவர்கள் ஒரு 70 பேர் அப்ளை பண்ணாங்க. அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் 70 பேர் அப்ளை பண்ண அப்புறமும் அதில் வந்து செலக்ட் பண்ணதில் இன்டர்வியூ வச்சாங்க. அதில் 24 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. 29 பேர், 207 பேர் படித்து இப்போ 24 பேர் இல்லை, அது வந்து 207 பேர் படித்தோம். அப்ளிகேஷன் விளம்பரம் படுத்தும் போது அப்ளை பண்ண வந்து 67 பேர் தான், ஏன்னா மற்றவங்களுக்கு ஏஜ் அதிகம். 2007 அன்று தொடங்கிய பயணம் 2021
24 மாணவர்களை வெற்றி பெறச் செய்தது. இது ஒரு சாதனை தான். இப்போ இதில் நீங்கள் போஸ்டிங் வாங்கலையா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த விளம்பரங்கள் போய் நீதிமன்றத்தில் வாங்கிடுறாங்க. 60 பேருக்கு மேற்பட்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண அப்புறம் அதில் வந்து செலக்ட் பண்ணது 24 பேர் செலக்ட் பண்ணாங்க. 24 பேர் செலக்ட் பண்ணி அன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த கோயிலில் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணி வெளியே வரல. இந்தமாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலையில் நியூஸில் ஃப்ளாஷ், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, வெளியில் ஃப்ளாஷ் ஆகுது. அனைத்து சாதி அர்ச்சக மாணவர்களுக்கு 24 பேருக்கு ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயிலில் பணியாணை செய்கிறார். ஆகஸ்ட் 14 காலையில் எல்லா நியூஸில் வந்தோடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம உழைச்சதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குது. பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ள முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீக்கியிருக்கிறாரு. அதில் ஒரு மைல்கல் அளவு நீக்கியிருக்கிறாரு. 2000 ஆண்டுகளாக கருவறையில் இருந்த அந்த தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றிருக்கிறாரு முத்துவேல் கருணாநிதி. பெரிய வெற்றி. அதில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அவர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னோம். இப்பயும் இந்த வாயிலாகவும் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். மிக்க நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.